ஒரு கேள்வி கேட்கவா? உங்க லைஃப்ல ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நீங்க தப்பே பண்ணலாம் கூட உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? நீங்க கரெக்டாவே இருந்தாலும் மேபி நம்ம தான் தப்போம் சொல்லிட்டு உங்களையே நம்ப வச்சிடுவாங்க. ஆனா இது எப்பயுமே தற்செயலால நடக்காது. இதுக்கு பேர் தான் மேனிபுலேஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற 7 ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்க லைஃப்ல இருக்க சில பேரோட ரியல் ஃபேஸஸ் கூட உங்களுக்கு தெரியலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சிவசக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். வாங்க வீடியோ நான் பார்க்கலாம். எல்லா மேனிபுலேட்டர்ஸும் உங்க லைஃப்ல வில்லன் மாதிரிலாம் தெரிய மாட்டாங்க. சில நேரம் அவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களோட கோல் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்பணும், உங்களை நம்ப வைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு அவங்க யூஸ் பண்ற முதல் ட்ரிக் என்னன்னா கில்ட் ட்ராப். இந்த டயலாக்ஸ்லாம் ஃபெமிலியரா இருக்கான்றத நோட் பண்ணுங்க. அது என்னென்ன டயலாக்னா, நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நீங்களே உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க மேல இருக்க தப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. பிரச்சனை என்னன்றத 2 பேரும் சேர்ந்து பேசி சால்வ் பண்றதுக்கு பதிலா அவங்க மேல தப்பு இல்லாத மாதிரி மேனிபுலேட் பண்ணி உங்களை நீங்க தான் தப்புன்ற மாதிரி ஒத்துக்க வச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க திரும்ப திரும்ப சொல்லி உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சனாலே அவங்க தப்பா மறந்துட்டு நீங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படித்தான் இந்த மேனிபுலேட்டர்ஸ்லாம் நம்மள கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு நம்மள அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ப வச்சு நம்மள மண்டைய குழப்ப வச்சு நம்ம தான் தப்புன்னு நம்ப வச்சு அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு போயிருவாங்க. மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற கில்ட் ட்ராப்ன்ற ஃபர்ஸ்ட் ட்ரிக்க நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ட்ரிக் என்னன்னா கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் என்னன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுல அவங்க மேல தப்பு இருக்கும், ஆனா அவங்க பேசி 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 அந்த விஷயம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி உங்களே யோசிக்க வச்சிருவாங்க. நான் அப்படி எதுவுமே நான் சொல்லவே கிடையாது, நான் அப்படி எதுவுமே பண்ணவே கிடையாது, நீ ஒன்னும் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலன்னு சொல்லிட்டு நடந்த ஒரு விஷயத்தையே நடக்காத மாதிரி உங்களை கஜினி சூர்யா மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. கடைசியில நீங்க என்ன நினைப்பீங்க? அது நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லிட்டு ஐயோ கஜினி, ஐயோ கஜினி அப்படின்னு நீங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க போட்ட நாடகத்துல ஒருவேளை நமக்கு தான் மெமரி லாஸ் ஆயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நீங்களே உங்க மூளையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. மேனிபுலேட்டர்ஸ் உங்ககிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல, நீயா தான் இமேஜினேஷன் பண்ணிக்கிற, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன்னு சொல்லி 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 என்ன நடந்துச்சுன்றத அவங்க சொன்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி உங்க மைண்ட்ல பதிய வச்சு அதை நம்பவும் வச்சிருவாங்க. நீங்களே இதுதான் நடந்திருக்கும் சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அவங்க சொல்றதுல நீங்க குழம்பி அதுதான் உண்மைன்ற மாதிரி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு தான் ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சு. எவ்வளவு கொடுமையான விஷயம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்ணால பார்த்தது உங்க மண்டையில இருக்கு, நீங்க வாயால பேசினது உங்க காதுல இன்ன வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு, நீங்க என்ன நினைச்சீங்க என்ன நடந்துச்சுன்றது உங்க மனசுல இருக்கு, ஆனாலும் அதுவே பொய்ன்ற மாதிரி உங்களையே நம்ப வச்சுட்டாங்களே. இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றவங்க அவங்களோட தப்ப மாத்திக்கவும் மாட்டாங்க, நல்லவங்களா இருக்கவங்கள மாத்தவும் முடியாது. அதனால உங்களையே டவுட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சிம்பிளா ஈஸியா உங்களை குழப்பி விட்டுட்டு அவங்க ஜாலியா ரிலாக்ஸா தப்பே பண்ணாத நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு தெரிவாங்க. இப்போ நம்ம மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற 2 ட்ரிக்க பார்த்துட்டோம். இப்போ 3வது ட்ரிக்க பார்க்கலாமா? இதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அமைதியா விலகிப்பாங்க. ஒரு 2-3 நாள் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, போனும் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பண்ணுனா நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்பீங்க, அவங்க மாட்டிக்குவாங்க, திரும்ப உங்களை குழப்பணும், நிறைய பேசணும், இந்த வேலையெல்லாம் இருக்கணும்ன்றக்காக அமைதியா ஒதுங்கிக்கிட்டு உங்களை யோசிக்க வச்சிருவாங்க. அப்ப என்ன நடக்கும்? அடுத்த தடவை சண்டை போட நீங்க யோசிப்பீங்களா? உங்களுக்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு, அவங்க பேசாம இருந்தா உங்களால ஏத்துக்க முடியாது. அதனால அதுக்கு பயந்துகிட்டே அடுத்தவங்க என்ன பண்ணாலும் நீங்க அதுக்கு சகிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றவங்களுக்கு எல்லாம் அவங்க பண்றது தப்புன்னு தெரியாமல அவங்க பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சேதான் அவங்க பண்ணுவாங்க. சோ தெரிஞ்சே தப்பு பண்றவங்க எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்கள கேட்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 2-3 நாள் உங்களை அவாய்ட் பண்ணா ஐயோ அவங்க நம்ம கிட்ட பேசினாலே போதும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பிரச்சனை போதும்பா சாமி, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன், நீ என்கிட்ட பேசினாலே போதுன்ற மாதிரி நீங்க மாறிடுவீங்க. இதுதான் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்டோட பவர். சோ இப்போ நம்ம 3 ட்ரிக் பார்த்திருக்கோம். இப்போ மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற 4வது ட்ரிக்க பார்க்க போறோம். இந்த 4வது ட்ரிக் ரொம்பவே பயங்கரமான ஒரு ட்ரிக். அதுதான் பிளேயிங் விக்டிம். இந்த வார்த்தையை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, தப்பு பண்ணது அவங்க, ஆனா பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி விக்டிமா பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு
சிரிப்பும் அவங்கதான் பண்ணுவாங்க, அழுகுறதும் அவங்கதான் பண்ணுவாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் தான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் எல்லாரும் என் லைஃப்ல இப்படி இருக்காங்க? நான் என்னதான் பாவம் பண்ணேன்? நான் எல்லாத்துக்கும் இதா பண்ணேன், நான் அதான் பண்ணேன், ஆனா என்னை போட்டு எல்லாரும் இவ்வளவு ஹர்ட் பண்றாங்க. நீ ஏன் என்ன இவ்வளவு ஹர்ட் பண்ற? என்ன அப்படி ஹர்ட் பண்ற, இப்படி ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க விக்டிம் மாதிரி பிளே பண்ண ஆரம்பிச்சு உங்களையே கண்ணீர் சிந்த வச்சிருவாங்க. அவங்க தப்பும் பண்ணிட்டு அவங்க விக்டிமாவும் பிளே பண்ணிட்டு அழுது சீன் போட்டு நாடகம் ஆடிட்டு அவங்கதான் ஏதோ உலகத்திலேயே கஷ்டப்படுற ஒரு ஜீவன் மாதிரி நடந்துகிட்டு கடைசியில தப்பே பண்ணாத உங்களை சாரி கேட்க வச்சிருவாங்க. பாதிக்கப்பட்ட மாதிரி பாதிக்கப்பட்டவனு தான் பேசுவான், பாதிக்கப்படுத்தினவனு தான் பேசுவான். ஆனா உண்மை என்னன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இப்போ மேனுபுலேட்டர்ஸ் பத்தின 4 ட்ரிக்க நம்ம பாத்துட்டோம். இது மூலமா மேனுபுலேட்டர்ஸ் இருந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்து முக்கியமான மேனுபுலேட்டிங் ட்ரிக்க பத்தி பார்க்க போறோம். சோ அதுதான் பாம் லவ்விங். சி லவ் பாம்பிங். உங்ககிட்ட பேசி பழக ஆரம்பிச்ச அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்க எப்படி தெரியுமா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க? எல்லாமே அன்லிமிட்டட் தான், லிமிட்லாம் கிடையாது. நீ என்ன என்கிட்ட லிமிட்லாம் எதிர்பார்க்க, லிமிட்லாம் கிடையாது, எல்லாமே உனக்கு அன்லிமிட்டடா தான் கொடுப்பேன், அன்லிமிட்டடா தான் நான் உனக்கு கேர் பண்ணுவேன், அன்லிமிட்டடா உனக்கு நான் அட்டென்ஷன் கொடுப்பேன், டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி உனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல, நீ ரொம்ப கேர் பண்ற, நீ ரொம்ப நல்லவங்க, டெய்லி நீ ஸ்பெஷல்னு உன்னையே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. சே நம்ம அவ்வளவு ஸ்பெஷலா அவங்களுக்கு அப்படின்னு முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க எப்ப நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற மாதிரி அவங்க மேல அட்டாச் ஆகுறீங்களோ அப்ப போயிடும். இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ரிக் எல்லாம் வச்சு உடனே உன்னை மேனிபுலேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ உன்னை இமோஷனலா அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், உன்னை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்கதான் உயிரும் உன்னை நம்ப வைக்கணும். நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரிக் எல்லாம் வச்சு உங்களை முடிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற ட்ரிக் தெரிஞ்சுமே என்னை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சாங்க, எனக்கு எல்லாமே நல்லது பண்ணாங்களே, அவங்க எனக்கு வேணுமே, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லையே, அவங்க மாத்தி மாத்தி பேசினாலும் பரவாயில்ல, அவங்க பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க இருந்தா போதுமே அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க. லிட்டரலி ஃபாஸ்டா அஃபெக்ஷன் ஃபாஸ்டா காணாம போயிடும். ஓகே, இப்போ நம்ம 5 ட்ரிக் பார்த்துட்டோம். இப்போ 6வது ட்ரிக் என்னன்னா, 6வது ட்ரிக்கு சொல்றேன் 6வது ட்ரிக் தானே சொல்றேன். சோ உங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க. சோ 6வது ட்ரிக் என்னன்னா ஐசோலேட்டிங் யூ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்களே இல்ல, ஏன் உன் ஃபேமிலியில யாருமே உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா, என்னை நீ நம்பினாலே போதும், எனக்கு நீ தான் எல்லாமே, நான் உனக்கு எல்லாமே செய்வேன், உன்னை புரிஞ்சுக்காம நான் யார புரிஞ்சுக்க போறேன், எனக்கு நீ தான் எல்லாமே சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட ரிசல்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்க கூட இருக்க எல்லாரையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களை சுத்தி உங்க கூட இருந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஆளை தவிர. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரிஞ்சவங்க வச்சவங்க எல்லாரையுமே உங்ககிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இப்ப நீங்க தனி மரம், உங்க கூட இருக்கிறது அவங்க மட்டும்தான். அவங்க போயிட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? இப்படித்தான் எதுவுமே இல்லாம இருப்பீங்க. சோ இதுதான் அவங்களுக்கும் வேணும். இவ்வளவு நேரம் நம்ம மேனிபுலேட்டர்ஸோட 6 ட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது கடைசியானது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. சோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க உங்களை நிறைய ஏமாத்துவாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துட்டீங்க, இல்ல இதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. அப்படி ஒரு ட்ரிக்கை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த ட்ரிக் என்னன்னா ஃபியர் ஆஃப் லூசிங் தெம். உங்களை இவ்வளவு மேனிபுலேட் பண்றதுக்கு ரீசன் என்ன? உங்களை அவங்க கூடயே வச்சுக்கணும்ன்றதுக்காக தான். அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ என்னைய விட்டுறாத, நீ என்னைய லூஸ் பண்ணிடாத, நீ தான் கஷ்டப்படுவ, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது, இப்படி எல்லாம் சொல்லி உங்களை நம்ப வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க எங்க அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பயம்தான் அவங்களோட பிளஸ் பாயிண்ட். அதுதான் அவங்களுக்கும் வேணும். சோ எங்க அங்க பேசாம போயிருவாங்களோ, எங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ, எங்க நம்ம கிட்ட போன் பேசாம போயிருவாங்களோ, மெசேஜ் பண்ணாம போயிருவாங்களோ, நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிருவாங்களோ, தள்ளி போயிருவாங்களோ சொல்லிட்டு நீங்களா பயந்து அத எப்படி சொல்றது, அதை நம்ப ஆரம்பிச்சு அவங்களை இழந்துடவே கூடாதுன்றக்காக எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களை ரொம்ப பெரிய ஒரு குழியில தள்ளும். எங்க அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. நீங்க யாருக்கோ கீழே கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் எல்லா ஹியூமன்ஸுமே பண்ணுவாங்க தான். ஆனா அதெல்லாம் நம்ம டாக்ஸிக், அவங்க நம்மள மேனிபுலேட் பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனா இந்த ட்ரிக்ஸ் ரெகுலரா ஒருத்தவங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை மேனிபுலேட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு, உங்களை எல்லாத்தையும் மறக்க வச்சு, பொய்ய நம்ப வச்சு, அப்புறம் உங்களை தனிமைப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணி உங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்க கூட இருக்க யாருக்காவது தேவைப்படும் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை
கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு நல்ல கருத்து இந்த சமுதாயத்துக்கும் என் மக்களுக்கும் சொன்ன ஒரு நிம்மதியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். See you. நன்றி, வணக்கம்.